பிரேஸ் தேவ பிள்ளைகளே, இந்த வேளை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 பேதுரு 5:7 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமா தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறவரானபடியால் நம் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடலாம். நம்ம இந்த நேரங்கள்ல, இந்த காலங்கள்ல நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு மனபாரத்தோட துக்கத்தோட நிறைய காரியங்களை குறித்து நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், சுற்றுச்சூழலை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லாட்டி உலகத்தில் நடக்கிற யுத்தங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம இந்த வாழ்க்கையில கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுறது, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநேக காரியங்களை நம்மளால நிவர்த்தி செய்ய முடியாத காரியங்களே அவர் சுமந்து தீர்த்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. அதனால நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல நம்ம வைக்கும் பொழுது அவர் வழி நடத்துகிறவரா இருக்கிறார் இல்லையா? வேதத்துல ஒரு பகுதி சொல்லுது, கவலைப்படுகிற நாள் உங்கள் சரீரத்தில் எவன் உங்கள் வளர்த்தியை ஒரு முழம் கூட்ட முடியும், எவன் ஒரு முழம் குறைக்க முடியும்? ஒன்றும் முடியாது. அதனால நம்ம கவலைகள் எல்லாம், நமக்கு நிறைய காரியங்கள் வரும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுனால நிறைய காரியங்கள் வரும். அதனால நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாம நம்ம தேவ சமூகத்துல போய் அமர்ந்திருந்து வேதத்தை தியானித்து நம்ம கவலை எல்லாம் ஊற்றி செபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆமா தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமா தேவ பிள்ளைகளே, நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்துட்டோம்னா, நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல வைத்துட்டோம்னா, நம்மளுடைய சுமைகள் எல்லாம் நம்மளால தீர்க்க முடியாத எந்த காரியமா இருந்தாலும் அவருடைய பாதப்படியில வைக்கும் பொழுது அதை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. இந்த விசுவாசம் தான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய விசுவாசம் தான் நம்மளை உயிரடைய செய்யும். அந்த காரியத்தை விசுவாசிக்கணும். அந்த காரியத்தை விசுவாசித்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. அவர் நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார்ல, நம்ம விசுவாசிக்கிறோம்ல, நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னித்தாரு, விசுவாசிக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய துக்கங்கள் எல்லாம் சுமந்தாரு, விசுவாசிக்கிறோம் இல்லையா? அதே போல இந்த பாரத்தையும் அவர் மேல வைத்திருங்க. அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. சோத்திருக்கிறோம். இந்த வசனத்துக்காக நம்ம செபித்து முடிப்போம். இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடுங்க தேவ பிள்ளையே. ஆமா தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தினார். எங்களோட கவலைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து எங்களை விசாரிக்கிறபடினார். எங்களோட கவலைகள் எல்லாம் உங்க மேல வைக்கிற ராஜா. எங்களோட பாரங்கள் எல்லாம் உங்க மேல வைத்துறாண்டவர். எங்களை சுற்றி இருக்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் உங்க மேல வைத்துறாண்டவர். நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க, நீங்க வழி நடத்து, நீங்கள் எங்களை போசிங்காண்டவர், நீங்க எங்களுக்கு போதித்து நடத்துங்காண்டவர். எங்களோட கவலைகள், எங்களோட துக்கங்கள், எங்களோட பாரங்கள் இந்த உலகத்துல வருகிற அநேக காரியங்களே தகப்பனே, இந்த காரியம் எங்களுக்கு வரவில்லைவே இல்லை என்று காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு காரியம் நம்மளோட சமூகத்தில் நாங்க வைத்திருந்தாண்டவர். இயேசு கிறிஸ்து எங்களை விசாரிக்கிறபடினா நாங்கள் எல்லாவற்றையும் உங்களோட கருத்துல வைக்கிறாண்டவர். நீங்க ஆசீர்வதித்தாங்க, நீங்க பலப்படுத்து, எங்களை நீங்க நிலைநிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, உங்களோட கவலைகள், உங்களோட துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர் விசாரிக்கிறவரானபடியினால் சீராய் நடத்துவார், நன்மையான பாதையில் நடத்துவார், நலமானதை உங்களுக்கு சொல்லி தருவார், கற்று தருவார். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோ ஊடாக நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.